இந்த காலை திருவிழந்து ஆராதனை கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்து வருகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையாக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கணிப்பணியை போல காத்தி கருத்தாய் சாரித்து தினந்தோறும் எங்களை பூஷித்து ஆகிய வார்த்தைகளை தந்து நான் இவ்வளோடு உடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்க அடிப்படையில் கலந்து கொள்ள உதவிகளை இல்லத்திலும் நாம் இருக்கிற அந்த இடங்களிலும் இந்த பிரசனத்தை இணைத்துக் கொள்ள சித்தம் கொண்டபடியினால் எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தாராளமாக இருந்து பங்கு கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவி ஒருவரின் ஆவியை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருள் செய்கிறார்கள். தாராதனை வாயிலாக உடைய தெய்வீக சித்தம் நிறைவேறுவதற்கும் தேவ வார்த்தை எங்கள் வாழ்க்கையில எங்களை வளமாக்குவதற்கும் அருள் செய்கிறார். துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசனத்தை மாடுகின்ற எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் நின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலை 16வது பாடல், கீதங்களும் திருக்குறைகளும் 28வது பாடல், ஆக்கத்தாலே தாழ்மையாக திருப்பாத நன்றி என்கிற பாடலை பாடுவோம். 16 பாமாலை 28 கீதங்களும் திருக்குறைகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா உறுப்புகளையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் இருக்கிறோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தரால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணுகிறோம். நமது ரட்சகராகிய கிறிஸ்து திருவிழாவிற்கு சொல்லிய வார்த்தைகளாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் இதயத்தோடு உங்கள் ஆத்மாவோடு உங்கள் மனதோடு உங்கள் பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். உயிர்த்தெழுந்த திருநாள் நான்காம் ஞாயிறு சொல்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பாவத்தை அழகாத சித்தத்தையும் ஆசாவாசங்களை வழங்கி ஆடுகிறேன். பலவிதமான உலகத்தில் நான் இருக்கிறேன். எங்கள் இருதயத்தை சந்தோஷங்கள் உள்ள மேல் உலகத்தை பற்றிக் கொண்டு உறுதியாக இருக்கும்படி தேவி கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கிறோம். இவ்வாக்குத்தத்த பணிகளை விரும்பவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ஜனமாகி எங்களுக்கு கிருபை செய்கிறோம். சபையாக வரலாம். கிருபை பாடம் வாசிக்கிறேன். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 10 வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 2 தொடக்கம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்பனைகளைப் போல ஆவிக்கேற்ற மாளிகளாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர் கெட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விடுதற்கு ஏதுவான கல்லும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட நிர்வாகிக்க வாசிக்க கிறிஸ்துவ தேசத்திற்காக. The epistle reading is taken from 1 Peter chapter 2 verses 2 to 10. 1 Peter chapter 2 verses 2 onwards. Even so many will follow the immoral ways, and because of what they do, others will speak evil of the way of truth. In the creed, these false teachers will make a profit out of telling you made up stories. For a long time now the judges has been ready and the destroyer has been wide awake. God did not spare the angels who sinned, but threw them into the hell, where they are kept chained into darkness, waiting for the day of judgment. God did not spare the ancient world, but brought the flood on the world of godless people. The only ones who saved Noah, who preached righteousness, and 7 other people, God condemned the cities of Sodom and Gomorrah, destroying them with fire, and made them an example of what will happen to the godless. He rescued Lot, a good man, who was destroyed by the immoral conduct of lawless people, that God man lived among them, and
And day after day, he suffered annoyed and he saw and we heard the evil actions. And so the Lord know how you release godly people from the trials and how to keep the weak under the punishment for the day of judgment, especially those who follow the fiddly bodily lust and displease God's authority. Here is this reading. Praise to be God. ஆவியோடு இருப்பாராக. நற்செய்திகளுக்காக நேர்மையாக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நடைபெறுகிறது. Gospel according to St. John chapter 14, verses 1 to 14. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலடங்கிய சுவிசேஷ வாக்கியத்தை கேள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின போது நான் இருக்க இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறிவோமே, வழியை எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பேதுரு பிதாவை எங்களுக்கு காட்டி அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவர் பிதாவை கண்டார். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காட்டிலும் என்று எப்படி சொல்லுகிறார்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறதையா? நான் உடனே சொல்கிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாக இதை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடி நான் என்னை விசுவாசிக்கிறது நான் செய்கிற கிரியைகளை நானும் செய்வான். இவைகளை பார்த்து பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்களே நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா அறிவிப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பது. சர்வ
பாமலை 264 கீர்த்தனைகளும் கீதங்கள் 410 நல்மீட்பர் பட்சம் நல்மீட்பர் இயேசு தாமே என்ற பாடலாகும் 264 பாமாலை. கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஒரு விஷயம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை நினைவுகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிறந்த நாளை நினைவுகள்
இன்று 10ஆம் தேதி ஸ்ரீ சுவாமிதாசன், 10ஆம் தேதி மிஸ்டர் ஆர் மோசை, 10ஆம் தேதி மிஸ்டர் ஜி எஸ் சங்கி, 10ஆம் தேதி மிஸ்டர் ஜி மணிதாஸ் அவர்களை, 10ஆம் தேதி மிஸ்டர் ஐ சுந்தர்ராஜ், 10ஆம் தேதி மிஸ்டர் செல்வராஜ், 10ஆம் தேதி மிஸ்டர் ஜென்சி ஆரோன், 10ஆம் தேதி மிஸ்டர் வி சோபியா, 11ஆம் தேதி மிஸ்டர் மாமணி, 11ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஸ்டாலின், 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெய் சசிகலா, 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே இஸ்தா கனிராஜ், 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜபல்பதியா, 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டாலின் ராஜா, 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் கில்லி நாணி, 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி மரகதன், 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏர்லதா, 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி சம்சன், 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் சி டி ஜெயன், 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஜேம்ஸ், 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி ஜோஷுவா, 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏரியாட், 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் யோனதான், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் சிமாண்டி, 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜோசப், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆர் சரோஜா, 13ஆம் தேதி மிஸ் பி ஜவாலேரி, 13ஆம் தேதி மிஸ் ராஜ், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் பாலாஜி ஜெயக்குமார், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ராபர்ட்சன், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரவீன் நாயர், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜான்சன், 14ஆம் தேதி ஸ்ரீ ஹரிசன், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ ரவீந்திரன், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் கே சரோஜம்மன், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஜான்ராஜ், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஜோகராஜ், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் ருச்சேன், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி சிராசிகா, 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் வில்சன், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ ரவீந்திரன், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் சரண்யா, 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ எலிசபெத், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி பால்மு ஆகிய நம்முடைய பிறந்த நாட்களை கொடுத்தார்கள். தங்கள் திருமண நாடு இந்த வாரங்களில் நடைபெறுகிறது. இன்று 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் அசையா மிஸ்ஸஸ் ஏ ஜாய்ஸ் தேசரதி, 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ வசதி மிஸ்ஸஸ் டி ரோஸ்மேரி, 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் சுந்தராஜ் மிஸ்ஸஸ் எஸ் யானஸ்டி, 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரூபன் சாமி மிஸ்ஸஸ் எல்வி ஆர், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி தங்கராஜ் மிஸ்ஸஸ் டி சமாதானம், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் கார்டன் மிஸ்ஸஸ் ஜி ஜோதி, 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஒய் நாகராஜ் மிஸ்ஸஸ் ஜி ரோஸ், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ நாகராஜ் மிஸ்ஸஸ் ஏ அல்போன்சா, 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஒய் ஜாக்கப் மிஸ்ஸஸ் ஹரிதா ஜாக்கப், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ சிவி செல்வராஜன் மிஸ்ஸஸ் நகம்பு, 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் எலிசாபெத் மிஸ்ஸஸ் எஸ் ரெஜினா ஆகிய தன்னுடைய திருமண நாட்களை நிறைவேற்றுகிறார். இவர்களுக்காக தங்களுடைய நண்பர்கள் செய்யலாம். எங்களை அதிகமாக சேர்க்கிறார்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகிற நேசர்களுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டுகளெல்லாம் எங்களோடு கூட விசாரித்து அவளை நேசித்து போஷித்து ஆதரித்து கரம்பிடித்து காத்து வருகிறே அதற்காக நமக்கு நன்றி. சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் ஆத்மா பிழைத்திருக்கும்படிக்கு ஆன்மீக போஜனத்தையும் கொடுத்து நீ ஆதரித்து வந்திருக்கிறீர்கள் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தன்மையான நாளிலே தேவ சமூகத்திலே சொல்லிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கிறிஸ்துவை வளர்ந்து பெருகவும் வேதத்தில் ஆழத்திலே வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும் சத்தியத்திலே நடப்பதற்கான வாக்கியத்தை பெற்றிடங்களை ஜபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை பண்ணி சரீரத்தில் ஆரோக்கியத்தின் பலத்தை கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்கிற
அநேகருக்கு ஆசீர்வாதம் இருந்திட உங்களை ஒப்புக் கொடுத்து துடிக்கிறோம். குறிப்பாக காலையிலே பழைய அங்கமாக வைத்திருக்கிறபடினால தேவரின் நாளினால் உண்டாகும் சமூகத்தினால் அவரை திருப்தியாக வளர்த்து வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைய தியானத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார். தேவனை ஜெபிப்போம். எங்கள் கண்களை எழுதுமாய் கர்த்தாவே, அடியனுடைய வாயை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிரசனத்திலே ஆங்காங்கே அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளையை உங்களுடைய இருதயத்தில் நடைபெறும் சிந்தனைகளை உங்களுடைய பார்வையில் நமக்கு புரியவிடாமல் இருப்பதாக. ஆமென். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் சுவிசேஷத்தில் ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அனைத்து ஆலோசனைகள் ஆண்டவராய் இயேசு சொல்லியிருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். வழி, வாய்மை, வாழ்வு, இம்மூன்றும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத குணநலங்கள். இயேசு சொல்கிறார், என்னாலே எல்லாமே ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு சொந்தமானவர்களாக வாழ வேண்டும். 2வது வசனம் சொன்னது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நாம் பிதாவினிடத்தில் சேரும் போது அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த வாசஸ்தலங்களில் குடியிருப்போம் என்பதை இயேசு உறுதி செய்து, நீங்கள் இந்த சாட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஆகவேதான் என்னாலே எல்லாரும் ஒருவரும் இந்த சாட்சியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் பிதாவாகி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகி ஆண்டவராக இயேசு இந்த பூலோகத்திற்கு மனு உருவிலே அனுப்பினார். மனுஷனாக ஒருவரை ஏற்றுக்கொள்வான் என்று மனுஷரோடு வாழ்ந்து அவர்கள் பிதாவிடத்தில் சேரும்படியான சாக்கியத்தை எப்படியெல்லாம் இழந்து போகிறார்கள், எதையெல்லாம் இவர்களால் செய்ய இயலாமல் போகிறது. இவர்கள் எல்லாவற்றையும் மனுஷராக இருந்து அனுபவிப்பதற்காக இந்த ஜனங்களோடு ஜனங்களாய் வாழ்ந்து பிதாவிடத்தில் கொண்டு செல்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனுவிடத்தில் வந்தார். பிதாவினாலே அனுப்பப்பட்டார். இயேசு சொல்லுகிறார், என்னாலே எல்லாமே பிதாவிடத்திலே ஒருவர் வர இயலாது. You can't go into Father's house without Jesus. அப்போ இயேசு அதை நமக்கு எப்படி காண்பித்தார்? ஒரு வழி, ஒரு வாய்மை, வாழ்வு, இந்த மூன்று ஒருங்கே அடைந்த
இணைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை இயேசு வாழ்ந்து காட்டினார். என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகளும் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் நீங்கள் எண்ணுவதைப் போல அல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு நினைவாக. ஆகினாலே இயேசுடைய வழி ஒரு தனி வழி. நாம் பிதாவிடத்தில் சேருவதற்கான வழியை அவர்களுக்கு வைத்துக் கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வழியிலே நீங்களும் நானும் செல்லும்போது மட்டும்தான். ஆகவேதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தன்னிடத்தில் வருகிற ஸ்ரீசர்களை என்னை பின்பற்றி வா என்று அவர் சொன்னார். யூ ஃபாலோ மீ. அவருடைய அழைப்பு, நீ என்னை பின்பற்றி வா. பின்பற்றி வா என்பதன் பொருள் என்ன? யூ வாக் வித் மீ. நீ என்னோடு நடந்து வா. என்னுடைய அடிச்சுவடுகளை பார்த்து நான் எப்படியெல்லாம் நடக்கிறேனோ நீ நடந்து வா. அப்போ ஆண்டவராய் இயேசு எப்படியெல்லாம் வழி நடந்தார். அவருடைய பணிகால துவக்கத்தை பாருங்கள். எப்பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்றாரோ அப்பொழுதே அவர் வனாந்திரத்திற்கு சென்றார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். கடுமையாக சோதிக்கப்பட்டார். அதில் ஜெயம் பெற்றார். வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. பிதாவிடத்தில் சேருவதற்கான வழி எது? ஒரு வனாந்திரமான வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னாரே, இந்த உபத்திரவங்களில் ஒன்று வனாந்திரமான வாழ்க்கை. அதற்கு நாம் எப்படி ஒப்பிடலாம்? வனாந்திரத்தில் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை. எந்த சாதகமான தேவையான எதுவும் நமக்கு அருளப்படாத ஒரு சூழல். அந்த நேரங்களிலே நமக்கு வந்து சோதனை. இயேசு 3 விதமாக அந்த வறட்சியான வனாந்தரமான ஸ்தலத்திலே 3 விதமாக அவர் சோதிக்கப்பட்டார். சரீரத்துக்கு தேவையானவர்கள் அந்த 3ஐயும் பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார். இந்த சோதனையிலே ஜெயித்தார். இது அவருடைய வழி. சோதனையிலே அவர் ஜெயித்தார். போதனையிலே போஜனமும் கொடுத்தார். சோதனையிலே ஜெயித்தவர் ஜனங்களுக்கு போதித்தார். போதிக்கும் பொழுது அதுவும் வனாந்தரமான இடம். ஜனங்கள் போதனையை கேட்டு அமர்ந்து விடுகிறார்கள். அவரே யோசிக்கிறார், சாயங்காலம் ஆயிற்று, பகல் முழுவதும் அமர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு ஆகாரம் இல்லையே, இவர்களுக்கு போஷிப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்று அவர் கவலைப்பட்டு அவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு சீசனிடத்தில் சொல்லும் போது ஒரு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வர்றார்கள். இது எப்படி எல்லாருக்கும் போதும் என்பது சீஷருடைய கேள்வி, ஒரு மனுஷனுடைய கேள்வி. ஆனால் இயேசு இது 5000க்கும் அதிகமானவர்களுக்கு போதுமானது என்பது இயேசுடைய போதனை. அவருடைய போதனை என்ன? கொஞ்சத்தை கொண்டு அநேகர் வாழ முடியும் என்பது. ஆகவே கொஞ்சத்தினுடைய கரத்தில் கொடுத்ததன் விளைவாக 5000 புருஷர்கள், அதற்கு கொடுக்கின்ற சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லோரும் உண்டது போல மிச்சம் ஏற்பட்டது, மீதம் ஏற்பட்டது. அப்போ ஆண்டவர் போதனை செய்வது மட்டுமல்ல, போஜனமும் கொடுத்தார். யோசிப்பார்கள், வழி என்ன? வனாந்தரமான வறட்சியான வாழ்க்கை, அதில் சோதனை நிறைந்த வாழ்க்கை. இதிலே நாம் ஜெயம் பெற வேண்டும். போதனை அவருடைய சத்தியத்திலே நடக்கும்போது பற்றாக்குறைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் இருக்கிறது என் ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கும் போது அவர் நம்மை போஷித்து இந்த வனாந்திர பயணத்திலே வேகமாக, ஸ்திரமாக, ஸ்டெடியாக ஆண்டவரை நடக்க வைப்பார். இது இயேசுடைய வழி. இப்போ இயேசு பிதாவிடத்தில் செல்வதற்கான வழியை அவர் செயல்களிலே காண்பித்தார். இரண்டாவதாக, இயேசு சத்தியமான வாயு, இஸ் ட்ரூத், அவர் உண்மை. இயேசு தன்னுடைய உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்திருந்த காரியங்கள் எல்லாம் உண்மை உள்ளவராக இருந்தார். He was faithful to God and to people.
கடவுளுக்கும் மனிதனுக்கும் முன்பாக அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களிலே உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உண்மையுள்ள ஊழியக்காரனும் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இயேசு உண்மையாக இருந்தார், உண்மையாக வாழ்ந்தார், பிதாவுடைய சாத்தியத்திலே பிரவேசித்திருந்தார். இந்த உலகத்திலே உண்மையுள்ள பணியாளர், உண்மையுள்ள ஒரு சாட்சியுள்ள மனிதன் அந்த எஜமானுடைய ஸ்லாக்கியத்திலே பிரவேசிக்க முடியும். இயேசு பிரவேசித்தார். அவர் நமக்கு காண்பிக்கிற வழி, நீ உண்மையாய் இருந்தால் பிதாவுடைய சந்தோஷத்திலே, பிதாவுடைய சாக்கியத்திலே, அவர் ஆயத்தப்பட்டிருக்கிற இடத்திலே நீ சென்று அடைய முடியும் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் அடிக்கடி சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அவரே உண்மை. நான் உண்மையை சொல்லுகிறேன், உண்மையாக வாழ்கிறேன். அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவின் வழியிலே பிதாவை சென்றடைவதற்கு உண்மையை பேச வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும். இயேசு அதை நடந்து காண்பித்தார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார், நாம் பின்பற்றுகிறோம். அவர் உண்மையுள்ளவர். எதற்காக? நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக. அப்போ அவருடைய உண்மையிலே நாம் வழி நடந்தால் நாம் அவரோடு கூட ஐக்கியமாவோம். இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவேதான் நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை திடப்படுத்தி சிறப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலைக்கு காத்துக் கொள்வார். அவர் உண்மை உள்ளவர். இந்த பாதையில நாம் செல்லும் போது நமக்கு வருகிற எந்த கஷ்டங்களாலும், எந்த இடர்களாலும், எந்த தடைகளாலும் அவர் அவைகளிலிருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். அப்படியானால் இயேசு நமக்கு காண்பித்த இந்த உண்மையான வாழ்க்கை, உண்மையான வழியில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நம்மை காத்துக் கொள்வார். என் காலில் இடராதபடிக்கு, நான் விழுந்து விடாதபடிக்கு அவர் என்னை காத்துக் கொள்வார். என்னை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வழி உண்மையாய் இருந்தார், உண்மையான வழியை நமக்கு காண்பித்தார். அதன் வழியாக செல்லும் போது நமக்கு நிச்சயமாய் கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும். ஏனென்றால் இது ஒரு அனாந்தரமான வழி, சோதனைகள். அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே நம்மை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் உண்மையை காக்கிற தேவன், உண்மையாய் நடக்கிறவர்களை பாதுகாக்கிற தேவன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்மை பாதுகாப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும், என் தெய்வத்தை தவிர யாருமே நம்மை பாதுகாக்க முடியாது. ஆகையினாலே உண்மையுள்ள அந்த தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பித்த வழியிலே இயேசுவை முன்வைத்து பின்பற்றி செல்லும்போது நிச்சயமாக பிதாவை நாம் காண முடியும். நிறைவாக இயேசு சொல்லுகிறார், நானே வாழ்க்கை, நானே ஜீவன். அப்போ பிதாவிடத்தில் செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கை பிரதானமானது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லும்போது யோவான் 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இப்போ இயேசு சொல்லுகிறார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ இயேசு தான் நமக்கு வழி. இயேசு எனக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் பின் சொல்லுகிறேன். அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. எது? அவருக்கு உள்ளாக இருந்த ஜீவன், வாழ்க்கை. அப்போ அவருடைய வாழ்க்கையை எனக்கு ஒளி என்றால், அவர் எனக்கு முன்பாக செல்கிறார்,
அவர் எனக்கு முன்னாக செல்ல செல்ல ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க எனக்கு அவருடைய ஒளி உதவி செய்கிறது. இயேசு அந்த வழியை நமக்கு காண்பித்திருக்கிறது. அவருடைய ஜீவன் ஒளியாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து நடப்பதற்கு அவருடைய வாழ்க்கை எனக்கு ஒளியாக இருக்கிறது. அப்போ அவருடைய வாழ்க்கை தடத்திலே நாம் சொல்லும்போது நாம் இடரை விழுந்து விடாதபடி நம்முடைய கால்களை சரியாக எடுத்து வைக்க அவர் உதவி செய்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் யாருக்கு கஷ்டமில்லை, யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு சுகமினம் இல்லை. இப்படி எல்லாம் நெருக்கமாக இருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். அவர் வழியாக நாம் பிதாவாகி தேவனிடத்திலே செல்லுகிறோம். அப்படி செல்லும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாக விட வேண்டும் என்ற 14வது அதிகாரம் யோவானில் ஏன் சொன்னார் அப்படின்னா, அவரை நம்பி எல்லா சூழ்நிலைகளிலேயும் அடியெடுத்து வைத்து நடக்கிற நமக்கு ஒரு நாளும் அவர் தனிமை என்ற உணர்வை உணர அனுமதிக்கவே மாட்டார். ஆகவேதான் உயிரோடு இருந்த பிறகு ஒரு சொன்ன வார்த்தை, சதா சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மை கைபிடித்தவர்கள், கரம் பிடித்தவர்கள், நம்மோடு இணைக்கப்பட்டவர்கள், பெற்றெடுத்தவர்கள் யாரும் நம்மோடு இருக்க முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கிய அந்த தெய்வம் அவரிடத்தில் சேர்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரே நமக்கு வழியாக இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து நடந்தது நம்முடைய வாழ்க்கை பூலோகத்தில் நிறைவடையும் போது பிதாவிடத்திலே சேரும் சாட்சியம் வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு காலம் விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இந்த ஆண்டவராக இயேசு எப்படி வாழ்ந்தார், அதை எப்படி பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசுதான் என் வாழ்க்கை. நான் செத்து போனாது ஆதாயமே, நான் அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விடுவேன். அப்போ இந்த இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசு சுயநலமில்லாத வாழ்ந்தார், தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த பூ உலகம் அல்லது இந்த உலகம் நித்தியமானதல்ல, நிலையானது அல்ல, நிலையற்றது. ஆனால் நித்தியத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நமக்கு அவர் தருவதற்காகத்தான் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி நம்மை அழைத்து செல்கிறார். அவரிடத்தில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது. அப்படியானால் இந்த பூலோகத்திலே நான் அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பவுல் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு வாழ்க்கை, அவர்தான் என்னுடைய வாழ்க்கை, இயேசுதான் நமக்கு வாழ்க்கை. அதனாலே அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் எழுதுகிறோம், நீங்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நாம் மறைத்திருக்கிறோம், பாவத்திற்கு மறைத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் இப்ப எங்கே இருக்கிறது? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. இதை இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பின்பற்றி செல்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவன், என்னுடைய வாழ்க்கை என் கடவுளுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியிடம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, ஒன்றும் செய்ய முடியாது. நன்றாக யோசித்து பாருங்கள். இயேசு நமக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் நாம் நடந்து செல்கிறோம். அது நிமித்தமாக அவருடைய தேவன் பிதாவாக அவர் நம்மை அப்படியே மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே முன்னேறி செல்வதற்கு, அவர் ராஜ்யம் செல்வதற்கு எந்த தடையும் வராதபடிக்கு அவருடைய மறைவு, எப்படி எனக்கு மறைவிடமாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதைத்தான் இங்கே பரிசுத்த பவுலும் சொல்லுகிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே நீங்க இயேசு கூட நடக்கிறபடினாலே அந்த தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? தெய்வத்திற்குள் இருக்கிறது, தெய்வத்திற்குள் இருக்கிறது. கொரோனாவை குறித்த ஒரு பெரிய பதட்டம், எனக்கு வந்துருமோ, அங்கே வந்துருமோ, இங்கே வந்துருமோ. கிறிஸ்து அருமையாக நாம் செல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது இயேசு நமக்கு காண்பிக்கிற இடம்.
இயேசு நம்மை அழைத்து செல்கிற இடம் அது பிதாவின் வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்திலே நாம் சென்றடைவதற்கு அந்த ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவுடைய தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அப்ப அவர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே எனக்கு எந்த பாதகம் வந்தாலும் அவர் என்னை அப்படியே பாதுகாத்து அவருடைய வீட்டுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடுவார். இது ஒரு பெரிய சாக்கியம். அதைத்தான் இயேசு நமக்கு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனை என்னாலும் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினாலே என்னை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை மறைத்து என்னிடத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அப்ப இயேசு பின்பற்றும் போது நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, கடவுளே நமக்கு மறைவிடமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் யோவான் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சி. நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் தருகிறார். அந்த ஜீவன் எங்க இருக்கு? அவருடைய குமாரனாய் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆகவேதான் அந்த நித்திய ஜீவனை யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நாம் பெறும்படிக்கு அவரே நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் இங்கே யோவான் சொல்லும்போது அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனாய் இயேசுக்குள் இருக்கிறது. அப்போ இயேசு அந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்காக தான் இந்த வழியாக அவருடைய வழியிலே அவருடைய உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை அமைந்து செல்வதற்கான ஆலோசனைகளை தருகிறார். கிறிஸ்துவின் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான வாழ்க்கையை அடைவதற்கு இயேசுவிடத்தில் மனாந்தர வாழ்க்கை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மனாந்தரமான வாழ்க்கை. இரண்டாவது கடலோர வாழ்க்கை. திரளான ஜனங்கள் ஒன்றுமே ஜனங்கள் கடலோரத்தில் அப்படியே வந்து அமர்ந்து அநேக வார்த்தைகளை கேட்டார்கள். அவர்களுக்கு அழியாத போதனத்தை கொடுத்தார், சரீரத்துக்குள்ள போதனத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையிலே கடலோர வாழ்க்கையிலே அவர் அந்த கடல் அலைகளின் வழியாக செல்ல வேண்டியது இருந்தது. பேரலைகள் வந்தது, அதற்கு நீதிப்படுத்தினார். சீஷர்களை அனுப்பினார். பல நேரங்களில் கடல் மேலே நடந்து செல்ல வேண்டியது இருந்தது. அப்படியே இரவில் அவர்களை கடலிலே கொந்தளிக்கிற கடலில் அமைதி உண்டு பண்ணி அவர்களை பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையில புயலும் சுழல் காற்றும் சுழந்து வரும். ஆனால் இயேசு நமக்கு வழி, அவருடைய உண்மை, அவருடைய வாழ்க்கை நம்மை நிச்சயமாக அக்கறைக்கு கொண்டு செல்லும், ஒரு ஆதிக்கம் கொண்டு செல்லும். மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கை ஒரு குற்றப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் அவரை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன காரியம் செய்தால் என்னுடைய மாஸ்டர் காரியங்கள் இப்படி செய்கிறார், இயேசுவை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தார். அது ஆலயமானாலும் சரி, ஜபாலயமானாலும் சரி, வீதிகளானாலும் சரி, அற்புதங்களை செய்தாலும் குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குற்றப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாக என்ன நடந்தது பாருங்கள். உங்களை போல என்னை போல பின்பற்றினவர்கள் கூட அவரை காட்டிக் கொடுத்தார், அவரை மறுதளித்தார்கள், அவரை சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசுடைய வழியில் குற்றப்படுத்தப்பட்ட சூழல் காற்று நிறைந்த பெருங்காற்று நிறைந்த வாழ்க்கை வழியாக நடந்து சென்றார். பிதாவிடத்தில் சேருவதற்கு அவரை போல நம்முடைய வாழ்க்கையில் சூழல் காற்று வரும், பெருங்காற்று வரும், கடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர் அமைதிப்படுத்துகிறார். இதை நமக்கு சம்பாதித்து எப்படி இருந்தால், நீங்கள் நான் அவரை குற்றப்படுத்தி காட்டிக் கொடுத்து சிலுவையை சுமக்க வேண்டும். அதையும் அவர் மறுக்கவில்லை, மாறாக அதையும் ஏற்றுக்கொண்டார். யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர்களுக்கு உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய், சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அதிக பிரயாசப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்.
பிறரால் குற்றப்படுத்தப்படுவீர்கள். பிறர் நிமித்தம் நீங்கள் சிலுவையை சுமக்க நேரிடும். பிறர் நிமித்தம் நீங்கள் மறுதளிக்கப்படுவீர்கள். பலருடைய ஆதாயங்களுக்காக நீங்கள் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். படிய உங்க மேல போட்டு அவங்க அப்படியே இருந்துக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கும். ஆனால் பிதாவிடத்திலே செய்த சாக்கியத்தை நாம் இழந்து போகக்கூடாது. காரணமோ இயேசு சிலுவையை சுமக்கும் போதும் சிலுவையை தொங்கும் போதும் தன் ஜீவனை விடும் போதும் பிதாவுடைய பார்வையில் தான் இருந்தாரே. ஆகவேதான் அவரை கல்லறை கொள்ளாமல் அப்படியே கல்லை எடுத்து வெளியே கொண்டு வந்து வானத்திற்கு எடுத்துச் சென்றார். மகிமையான ஒரு வாழ்க்கை. இந்த பூலோகத்திலே ஒருவேளை இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 40-50 நாட்கள் ஆகிட்டு வருமானம் இல்லை. யாரிடத்தில் போய் கடன் தீர்க்க முடியும்? வெளியில் சொல்ல முடியாதபடிக்கு ஒருவேளை 2 வேளை என்று சாப்பிட்டு நாட்களை கழிக்கிற அநேக நம்மை சுற்றி இருக்க தடை செய்கிறார்கள். என் ஆண்டவர் நியமித்தார். அவர் பாதுகாப்பார், அவர் போஷிப்பார். கொஞ்சத்தை வைத்து அநேக நாள் உங்களுடைய விரும்பி செய்வார். நாம் அவருடைய வழிபார், அவருடைய பாதைப்பார், அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய உண்மையை நமக்கு சொந்தமாக்கி உத்தமத்திலே நாம் தொடர்ந்து நடக்கும் போது இவர்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மளுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்ப்பார். அவரே நம்மை சேர்ப்பார். அப்படின்னா நம்மிடத்தை காண வேண்டியது faithfully I must follow him. உண்மையாகவே நான் அவரை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதை எனக்கு சொந்தமாக்கி அதன்படியே நான் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வமே, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார் உண்மை. ஆண்டவருக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் உண்மை. ஆண்டவர் செல்வ செழிப்பை கட்டளையிடுவார் உண்மை. உன் பிள்ளைகளை உயர்த்துவார் என்பது உண்மை. உன்னை எல்லாரை காட்டில் மேலாக ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. ஆனால் ஆண்டவராய் இயேசு காண்பித்த அந்த வழி பிதாவினிடத்தில் சேர்வதற்காக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு நாம் நடக்கும் போது இந்த உலகத்திலே வருகிற ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் சம்பத்தும் எக்காலத்திலும் நமக்கு ஆதரவாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லது அதையே நாம் நாடுவோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு தீமையாக மாறிவிடும். ஆண்டவர் எக்காலத்திலும் என்னை போஷிக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையின் பாதையில 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாரே, அதுபோல குற்றத்தை கொண்டு கர்த்தரை போஷிக்க முடியும். வாழ்க்கையிலே வேலைகளும் சுழல் காற்று வந்து மூழ்கடிக்கும் போது அவர் வந்து அவர்களை அதட்டி நம்மை அமைதிப்படுத்த முடியும். இந்த பாதையில் நெருக்கங்களிலும் கஷ்டங்களிலும் நம்மோடு கூட இருந்து அவைகளுக்கு நம்மை விடுவிக்க முடியும். அவரே நம்முடைய வலதுகரத்தை பிடித்து அவரே நம்மை நடத்தி சொல்லுவார். பிதாவினிடத்திலே சேரும் சாக்கியத்தை இயேசுடைய வாழ்வின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு நமக்கு காட்டியவரை எப்படி வாழ்ந்து காண்பித்தார். அநேக காரியங்களை ஆழமாக நாம் சிந்திக்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் நன்றாக வாசித்திருப்பார்கள். இயேசுவை நமக்கு முன்பாக வைத்து அவர் கடந்து சென்ற ஒவ்வொரு வழியும் நாம் எடுத்து வைத்து நடக்க வேண்டிய வழிகள். இதை மறந்துவிடக்கூடாது. அதன் வழியாகவே நாம் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெறுவோம். அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கிருபை தருவாராக. கண்டை மொழி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்தாண்டது நெருக்கமான ஒரு கடினமான பயமும் பதற்றம் நிறைந்த ஒரு சூழலில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விதமான போராட்டத்திலையும் பிரச்சனைகளை மூடி இருக்கிறார்கள். நீர் எங்களுக்கு காண்பிக்கிற வழி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடு அதில் அடியெடுத்து வைத்து நடக்கும்போது இக்கடலிலே நடத்தி நாங்கள் கடலிலே நடப்போம். புயல்களின் நடுவிலே நீர் அடித்தட்டிலே இருந்து நாங்களும் ஆண்டவரே புயல் நடுவிலே இருப்போம். ஆண்டவரே அநேக எதிரிகள் நடுவிலே நீ கடந்து சென்று நிச்சயமாக எதிரிகள் நடுவிலே நாங்களும் கடந்து செல்வோம்.
நீ சிலுவையை சுமந்து ஆமாண்டவரே நாங்களும் சிலுவையை சுமக்க நேரிடும். ஆண்டவரே நாங்கள் வேதனைப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது இன்னும் வரும் ஆண்டவர். ஆனாலும் நீ ஊற்றமுடிய ரட்சிக்கிற முழுமையாக எங்களை வழிநடத்துகிற இந்த உணர்வையும் உந்துதலையும் நாங்கள் பெற்று விசுவாசத்திலே வலுவடைந்து நீ காண்பிக்கிற வழியிலே, நீ கற்றுத்தருகிற வழியிலே, நீ ஆண்டவரே நீ செய்து காட்டிய வழியிலே தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. அதுலதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் சமாதானம். எங்களுக்கு முன்மாதிரி இயேசு அவருடைய அடிச்சுதான் எங்களுடைய பாதை. இந்த ஆழ்ந்த விசுவாசத்தை, ஆழமான விசுவாசத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கருத்துக் கொண்டு உமக்கு முன்பாகவும் உலகத்திற்கு முன்பாகவும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்பி வந்தேன் பேசினாராம், நம்பி வந்தேன். பாடலில் முதல் தருணம் கடைசி சரணம் பாடுவோம். காணிக்கை சேகரிப்பதற்காக இந்த பாடல் பாடப்படுகிறது. ஆங்காங்கே நீங்கள் உங்கள் காணிக்கைகளை ஆண்டவருக்காக சரி செய்து ஆலயம் கடந்து நாம் அங்கே வழிபட வரும்போது அவரை தேவ சமூகத்திலே வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்பி வந்தேன் பேசியாரா, நம்பி வந்தேன். திருமணத்தில் பங்கேற்கிறவர்கள் அப்பத்திற்காக ரசத்திற்காக நீங்கள் உடைய இலங்கையிலே ஒரு ரொட்டி துண்டோ இதோடு தேநீரோ அல்லது குளிர்பானங்களோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதித்து அது பகிரப்படும் பொழுது நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து உடைய இல்லங்களிலே பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புது ஜீவமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணுகிறேன். நாங்கள் அவராயும் அவர் வழியாக மண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்தி இருக்கிற காணிக்கைகளையும் தேவனுடைய நாம மன்னிக்காக அங்கீகரித்து உயர்த்தும்படியாக தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளெல்லாம் நம்முடையவை, உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம்.
நோக்கமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கைகொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுமார்க்கு நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆர்வம் உண்டாக இந்த பரிசு சாத்திரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் வந்தால் பிடித்து சர்வ தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். சர்வபலமுள்ள தேவனே, எங்கள் தாயே பிதாவே, சர்வசக்தியுள்ளவரே, சகல மனிதனுடைய தேவனுடைய திருக்குறளாக நடத்ததாக அடிக்கடியாலும் வார்த்தையினாலும் இதனாலும் செய்த பாவங்களை கேட்டுக்கொள்கிறோம். சாமத்தோடும் ஞான விசுவாசத்தோடும் நமது மனிதர்களை யாருக்கும் பாவங்களுக்கு அழிச்சு நெருக்கமாய் வாழ்வதும் சேர்க்கிற நம்முடைய பரம சர்வபதி உடைக்கத்தராயே சிறுசனத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நம்மை விடுதலையாக்கி சகலத்தை உறுதிப்படுத்தி நம்மை தீர்ச்சுவதை சேர்ப்பதாக. எங்கள் சிந்தையை நம்முடைய பங்கை செலுத்துவதையாக தேவனுடைய அளவுக்கு இறக்கத்தை நன்றி செலுத்துகிறோம்.
உடைமையின் விடுதலை திருப்பிக் கொள்ள நாங்கள் காத்திருந்தது. ஆனால் தேவியின் எப்பொழுதும் இறங்கும் செயல் நம்முடைய வாழ்நாள் ஆகையால் உள்ளதாமே வறுமையான குமாரத்தினால் எங்கள் மாவுள்ள சகல் சொந்தமாக அப்படி விளைகிறது இருக்கத்தால் சாத்தமாக கொள்வதற்கும் எப்பொழுது நாங்கள் வாசமாயிருப்பதற்கு ஏற்றுவதுமா அவரை சகத்தை புசித்துடன் தைமான எங்களுக்கு கிருபை செய்கிறோம். நாங்கள் மனசத்தினுடைய தமது சுற்றத்தில் கட்டளையினாலே ஏற்கனவே கேட்டது மதுமார்கள் செல்வாயை கட்டிடம் செய்ய வேண்டும்படி நாங்களுடைய மாணவர்களை வருடத்தில் தனிபோது சிசுதாரர்களாகிய இந்த அமைதியை நாட்கள் செலுத்தப்படும் போது அவருடைய சொல்ல சகலத்திற்கு பங்களாக சேர்ந்து தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர் நாம் பாடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே அப்படி எடுத்து ஸ்தோத்திரம் அதை குறித்து சிஷ்யர்கள் கொடுத்து வாங்கி செய்ய இவங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரணம். என்னை நினைவுபடுத்தி அப்படி நாம் ஒரு பாத்திரத்தை ஸ்தோத்திரம் அவளுக்கு மாணவர்கள் இது பாவம் அப்படி கொடுத்த அநேக நாள் சென்று புது உடன்படிக்கைக்குரியவே இதை பார்த்துள்ளலாம் என்ன நினைவுபடுத்தி செய்கிறது திருமணம்
ஜெபம் அறக்கட்டளை Thank you.
கர்த்தருடைய சமாதானத்திலே சென்று வருகிறது.